சென்னையில் நடைபெற்ற மதிமுக தொழிற்சங்க பொதுக்குழு கூட்டத்திலிருந்து துரை வைகோ வெளிநடப்பு செய்தார். இதன் பின்னர் அவர் முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாகவும் அறிக்கை வெளியிட்டார். இந்நிலையில் தொழிற்சங்க பொதுக்குழு கூட்டத்திலிருந்து துரை வைகோ வெளியேறிய பின்னர் வைகோ பேசிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. எல்லாரும் போட்டு கீழே போயிட்டோம். போட்டு மேல இருக்கு, கரையில கார் ஊன முடியல, உள்ள எடுத்துட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் வெளியே வர முடியாது. மீனவர்கள்லாம் வந்து குதிச்சுட்டாங்க, எல்லாம் சத்யாவுக்கு வேண்டியவங்க. அவங்க எல்லாம் வந்து குதிச்சு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் நீந்திக்கிட்டு இருக்கேன். அவர் நீந்தியே வந்து என் தோலை பிடிச்சிக்கிட்டே நீந்துறாரு. எனக்கு கொஞ்சம் ஈஸியா போச்சு. கரையில வந்து சேர்ந்தோம். அன்று என்னை அந்த இடத்திலே கரை கொண்டு வந்து சேர்த்தவர் அந்த சத்யா. இந்த சாலை ஒருத்த உருவிட்டான். இந்த சால் மேல பல பேருக்கு கண்ணு. நம்ம சால்வ போயிட்டேன்னு பார்க்க சத்யா அவரை கழுத்தை பிடிச்சு தூக்கி சால்வையை பிடுங்கி அவரை கீழே தூக்கி வீசி ஏற்றியார். அந்த சால்வை என் கழுத்துக்கே மீண்டும் வந்து சேர்ந்து காப்பாற்றி கொடுத்தார், சால்வையையும் மீட்டுக் கொடுத்தார். நெஞ்சின் ஆழத்திலே பதிந்திருப்போம். வாழ்க்கையில் எந்தெந்த கட்டத்திலே என்னென்ன ஆபத்துகள் வந்தது, என்னென்ன விதத்திலே நான் தப்பி வந்தேன், எல்லாம் நீண்டகால வரலாறு. கண்ணாடியிலே விரிசல் விழுந்தால் ஒட்ட முடியாது, கண்ணில விரிசல் விழுந்தால் தானாக சேர்ந்து கொள்ளும். சத்யாவும் கண்ணாடி அல்ல. சென்னையில் நடைபெற்ற மதிமுக தொழிற்சங்க பொதுக்குழு கூட்டத்திலிருந்து துரை வைகோ வெளிநடப்பு செய்தார். இதன் பின்னர் அவர் முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாகவும் அறிக்கை வெளியிட்டார். இந்நிலையில் தொழிற்சங்க பொதுக்குழு கூட்டத்திலிருந்து துரை வைகோ வெளியேறிய பின்னர் வைகோ பேசிய காட்சிகளை பார்த்தோம். இது குறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷம். சிவபிரகாஷ், வணக்கம். விவரம். வணக்கம். ஏப்ரல் 12ஆம் தேதி மதிமுகவின் தலைமை அலுவலகமான தாயகத்தில் நடைபெற்ற அந்த தொழிற்சங்க பொதுக்குழு கூட்டத்திலிருந்து துரை வைகோ அவர்கள் கட்சியின் முதன்மை செயலாளராக இருந்தாலும் அவர் வெளிநடப்பு செய்தது மிக பரபரப்பாக பேசப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்று அந்த தனது பதவியிலிருந்து விலகுவதாகவும் அவர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் அதற்கான காரணம் என்ன என்பதற்கான வீடியோவானது தற்போது நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வீடியோவில் பார்க்கும்போது துரை வைகோ வெளியேறிய பிறகு வைகோ பேசியிருக்கிறார் மேடையில். அப்படி பேசும்போது மல்லை சத்யாவை புகழ்ந்து பேசியிருக்கிறார். அவர் கடலில் சென்ற போது மல்லை சத்யா தனது உயிரை எப்படி காப்பாற்றினார் என்றும் தன்னுடைய துண்டினை எப்படி காப்பாற்றினார் என்றும் குறிப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய வைகோ அவர்கள் தொடர்ந்து மல்லை சத்யாவும் என்னுடைய உறவும் கண்ணாடி போன்றது அல்ல, விரிசல் விழுந்தால் அது மீண்டும் சேராமல் இருப்பதற்கு நாங்கள் இருவரும் இணையான கண்கள் போன்றவர்கள் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். இப்படி வைகோ அவர்கள் இருவருக்கும், அதாவது மல்லை சத்யா ஆதரவாளர்களுக்கு தொழிற்சங்கத்தில் பதவி கிடைக்கவில்லை என்று எழுந்த பிரச்சனையின் போது அவர்களை யாரையும் அடக்காமல் வைகோ அமைதியாக அமர்ந்திருந்தார். ஆனால் தான் சென்ற பிறகு அவர் இதுபோல மல்லை சத்யா அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறார் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் நேற்று துரை வைகோ அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அப்படி அவர் தன்னுடைய பதவியிலிருந்து விலகிய நிலையில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நிர்வாக குழுவானது கூறியிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்று மதிமுக அலுவலகத்தில் அந்த நிர்வாக குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கின்றது. இதற்கு வைகோ அவர்களும் மல்லை சத்யா அவர்களும் ஏற்கனவே வந்து விட்டார்கள். இன்னும் துரை வைகோ வரவில்லை. அவருக்காக தற்போது காத்திருக்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனைகளின் பின்பாடாக நடைபெற்ற அந்த துரை வைகோவின் பதவி விலகல் என்பது இன்று என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகிறது என்பதை பார்ப்பதற்காக மதிமுகவினர் அனைவரும் இந்த நிர்வாக குழு கூட்டத்தை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.